வணக்கம் நண்பர்களே. ஃபன்ப்ளூ.in ஃபன்ப்ளூ நியூஸ் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அவர்களுடைய புதிய சஞ்சய் ப்ளஸ் பாலிசி. எதுக்காக இந்த பாலிசி பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் எல்லாமே கேரண்டி பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா வகையான பெனிஃபிட்டுமே ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ் பாலிசியில் கேரண்டி பண்ணிக்கிறாங்க. இன் எ லைஃப் வித் நோ கேரண்டிஸ் கெட் அஷ்யூர்ட் பெனிஃபிட்ஸ். லைஃப்பில் நம்மளுக்கு எதுக்குமே கேரண்டி கிடையாது. பட்டு இந்த பாலிசியில் கண்டிப்பாக கேரண்டி இருக்குங்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க என்னென்னு. இந்த பாலிசி ஒரு குழந்தைய பாலிசியாக எடுக்க முடியும், ஒரு ஃபேமிலி பாலிசியாக எடுக்க முடியும், உங்களுடைய ஒரு இன்கம் பாலிசியாக எடுக்க முடியும், ஒரு பென்ஷன் பாலிசியாக எடுக்க முடியுங்க. எப்படின்னு பார்க்கலாம். Guaranteed benefit payouts, life cover to protect your family's future, tax benefit. HDFC Life Sanjay Plus, a non-participating non-linked savings insurance plans. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் லிங்க்டு பாலிசியோ ஒரு யூலிப் பாலிசியோ கிடையாதுங்க. பியூர் என்டோமெண்ட் பாலிசி, சேவிங்ஸ் பாலிசி வித் இன்சூரன்ஸ் கவர். அதுதான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ்ங்க அப்படிங்கிற பாலிசி. இந்த பாலிசியை நம்மளுடைய ஃபன்ப்ளூ சேனல் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இது தொடர்பான தகவலுக்கு நீங்கள் இந்த இமெயில் முகவரியை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். info@funblue.in மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். www.funblue.in மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த பாலிசியை பற்றி பார்க்கலாம். இந்த பாலிசியில் ஒரு 3 விதமான ஆப்ஷன் இருக்குங்க. கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டீட் இன்கம் லைஃப் கவர் டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி ஃப்ரம் ஈவென்ச்சுவாலிட்டிஸ், என்கேன்ஸ்டு பெனிஃபிட் ஃபார் ப்ரீமியம் அபவ் 1.5 lakhs per annum. இப்போ கேரண்டீட் இன்கம்ங்கிறது என்னென்னு பார்க்கலாம். லைஃப் கவர்ங்கிறது இப்போ எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதில் 10 times ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் தான் இன்சூரன்ஸ் கவரேஜாக கொடுக்கணுங்கிறது ஐஆர்டிஏவுடைய ரூலுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த பாலிசி இனிமேல் வரக்கூடிய பாலிசி எடுத்திங்கனாலும் அதோடைய ஆனுவல் ப்ரீமியத்திலிருந்து 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது 105 மடங்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் எது அதிகமோ அது கொடுப்பாங்க வித் போனஸோட. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிவ் ₹1 lakh per annum, 35-year-old pays for 12 years, total 12 lakhs. Get ₹2,25,000 per annum, guaranteed income paid for 12 years, total ₹27 lakhs. Pay for 12 years, wait for a year, get guaranteed income for next 12 years. என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு 1 லட்சம் வீதம் 35 வயசில் ஒருத்தர் வருஷத்துக்கு 1 லட்சம் வீதமாக 12 வருஷம் கட்டுறாருங்க. டோட்டல் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னா 12 லட்சம் கட்டியிருப்பார். அந்த 12 பே ஃபார் 12 இயர்ஸ், 12 வருஷம் பே பண்ணுங்கள். வெயிட் ஃபார் ஏ இயர், ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்க. கெட் கேரண்டட் இன்கம் ஃபார் நெக்ஸ்ட் 12 இயர்ஸ். அதாவது 12 வருஷம் பே பண்ணுறீங்க, 13ஆவது வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. 14ஆவது வருஷத்துலேருந்து அடுத்த 12 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2,25,000 per annum உங்களுக்கு ரெகுலராக அடுத்த 12 வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ டோட்டல் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 lakhs உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போது நம்ம 12 வருஷம் கட்டுறோம், 13ஆவது வருஷம் வெயிட் பண்ணுறோம். 14ஆவது வருஷத்துலேருந்து நம்ம வருஷத்துக்கு 2,25,000 வருஷம் நம்ம வாங்கிக்கிறோங்க. இன்கம்மாக, கேரண்டட் இன்கமாக வாங்கிக்கிறோம். டோட்டல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 lakhs கிடைக்கிது. கட்டுறது 12 லட்சம், கிடைக்கிற பெனிஃபிட்டு டோட்டலாக 27 lakhs பெனிஃபிட் கிடைக்கிது. இந்த பாலிசி ஒரு அருமையான ஒரு திட்டமாக இருக்குது. கேரண்டி பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதோடைய இது எப்படின்னு போட்டுருக்கோம், சார்ட் போட்டுக்கிறாங்க. பிபிடிங்கிறது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஃபார் 12 இயர்ஸு, ஆனுவல் ப்ரீமியம் ₹1 lakh. இதில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலாம் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது ஜிஎஸ்டி சேரும். லைஃப் கவர் பார்த்திங்க அப்படின்னா, சம்மர் சூட் ஆஃப் டெத் ஸ்டார்ட் ஃப்ரம் ₹16.11 lakhs அண்ட் ரீச்சர்ஸ் 17.54 lakhs. அதாவது 16 லட்சத்திலிருந்து 17 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. உங்களுடைய ப்ரீமியம் ஆனுவல் ப்ரீமியம் என்ன வருதோ அதுலேருந்து 10 மடங்கு அல்லது
105 மடங்கு 105 மடங்கு வந்து சம்மர் சூடுங்க. சரிங்களா? உங்களுடைய டோட்டல் காப்பீடு தொகையினுடைய 105 மடங்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த 14 லட்சம் வர்றதுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி மேல் ஏஜ்டு 35 இயர்ஸ், ஒரு ஆரோக்கியமான 35 வயதுள்ள ஒரு நபருக்கு இந்த பெனிஃபிட் போட்டுக்கிறோம். பேவட் பீரியட் ஈக்குவல் டு 12 இயர்ஸ். சரிங்களா? கேரண்டி இன்கம் பெர் annum 2,25,000. அப்போ டோட்டல் இயர்ஸ் பாருங்கள், இப்படி பார்க்கணுங்க. டோட்டல் இயர்ஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் நீங்கள் பே பண்ணுற வருஷம் பாருங்கள், 12 வருஷம் வரைக்கும் பே பண்ணுறீங்க. 13ஆவது வருஷம் வெயிட்டிங் பீரியட், ஒரே ஒரு வருஷம். திருப்பி 14 வருஷத்துலேருந்து 15, 16, 17, 25 வருஷம் வரைக்கும் அடுத்த 12 வருஷத்துக்கு 2,25,000 வாங்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் rupees 12 lakhs, கெட் rupees 27 lakhs. IRR ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.96%. எக்ஸ்க்ளூடிங் GST மாடல் லோடிங், அண்டர் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா அண்ட் ரைடர் ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன். லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷனில் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட் இன்கம் ப்ளஸ் லீகசி கிரியேஷன், லைஃப் கவர் டு ப்ரொடக்ட் த ஃபேமிலி ஃப்ரம் இவென்ச்சுவலிட்டிஸ், என்கேன்ஸ் பெனிஃபிட் ஆஃப் எபோவ் 1.5 lakhs per annum. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ் 1 lakh per annum. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15-year-old pays ஃபார் 10 years. அதாவது 50 வயசில் இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுக்கிறாங்க. சரிங்களா? 50 வயசில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த 10 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாருங்க. டோட்டல் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னா 10 லட்சம் கட்டியிருப்பார். கெட் rupees 1 lakh per annum till 99 years. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் லைஃப் பாலிசி மாதிரி. 50 வயசில் நபருக்கு 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்தாருன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 10 மடங்கு. சரிங்களா? அது இல்லாமல் 10 வருஷம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு வந்து அடுத்த 99 வயசு வரைக்கும் ரெகுலர் இன்கம் பார்த்திங்கன்னா வருஷம் 1 லட்சம் கொடுக்குறாங்க. வித் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் rupees 10 lakhs. கட்டின அந்த ப்ரீமியத்தை வந்து 99th இயரில் வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா rupees 49 lakhs. பே ஃபார் 10 years, வெயிட் ஃபார் a year, கெட் ஹோல் லைஃப் கேரண்டட் இன்கம் வித் ROP. ROPனா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். கட்டின ப்ரீமியத்தை திருப்பி கொடுக்குறாங்க கடைசியில். நீங்கள் கடைசி வரைக்கும் வருஷம் 1 லட்ச ரூபா பென்ஷன் மாதிரி ஒரு இன்கம் மாதிரி நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த வந்து லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷனுங்க. அதுக்கான சார்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 10 வருஷம் பே பண்ணுறோம், 11ஆவது வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. 12ஆவது வருஷத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 99 வயசு வரைக்கும். சரிங்களா? வருஷம் 1 லட்சம் கொடுக்குறாங்க. இது வந்து 50 வயசில் ஒரு நபர் எடுக்கக்கூடிய ஒரு பாலிசிங்க. கிவ் rupees 10 lakhs, கெட் rupees 49 lakhs. இதோடைய IRR ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 6.37%. ஓகேங்களா? அடுத்தது லாங் டேர்ம் இன்கம் ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி rupees 1 lakh per annum, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாங்க. 50 வயசில் இருக்கிற ஒரு நபர் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டுறாரு, 10 லட்சம் கட்டுறாருங்க. இதில் வந்து வருஷம் 1,05,000 ரூபா per annum கிடைக்கிது ஃபார் 25 years. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதில் வந்து அடுத்து 99 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் 25 years மட்டும் கொடுக்குறாங்க. 25 years கழித்து முடிஞ்சு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் rupees 10 lakhs வந்து கொடுத்துட்றாங்க. ஆன் 36th year, அதாவது பாலிசி எடுத்ததுலேருந்து 36ஆவது வருஷத்தில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் 10 lakhs வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் பெனிஃபிட் வந்து 36.25 lakhs, 36.4 லட்சம். பே ஃபார் 10 years, வெயிட் ஃபார் a year, கெட் கேரண்டட் இன்கம் ஃபார் 25 years வித் ROP. அதே மாதிரி தான் பார்த்துக்குங்க. 10 வருஷம் பே பண்ணுறாரு, 11ஆவது வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 12ஆவது வருஷத்துலேருந்து அடுத்த 25 வருஷத்துக்கு 1,05,000 ரூபா வாங்குறாருங்க. 50 வயசில் ஒரு நபர் வந்து இந்த பாலிசி எடுத்திருக்காரு. கிவ் rupees 10 lakhs, கெட் rupees 36.25 lakhs. IRR 10 லட்ச ரூபா கொடுங்க, 36 லட்சம் டோட்டலாக வாங்கிக்கோங்க. IRR ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 6.34%.
இதில் எல்லாத்துலேயுமே என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் 1, 2, 3ங்கிறது. அதில் கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 30 வயசுலேருந்து 50க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க. கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் 1 லட்ச ரூபா கட்டலாம், 12 வருஷம் கட்டணும், 13 வருஷம் வெயிட் பண்ணுறோம், அடுத்த 12 வருஷத்துக்கு 2.25 லேக்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா 12 லட்சம் கட்டிட்டு 27 லேக்ஸ் நம்ம கையில் வாங்கிடுறோம். அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சுருந்து கொடுக்காம, கட்டி முடித்த வருஷத்துலேருந்தே ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கனால, அந்த வரக்கூடிய அமௌண்ட்டையும் வந்து நம்ம வேறு இதில் வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு மாறும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது, கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன் வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த லாங் டேர்ம் இன்கம் ஆப்ஷனை விட லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் 99 வயசு வரைக்கும் கிடைக்கிது, வித் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடைக்கிது. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதில் 10 மடங்கு ஆனுவலைஸ்டு ப்ரீமியத்தில் வித்தவுட் ஜிஎஸ்டி 10 மடங்கு. சரிங்களா? வித்தவுட் ஜிஎஸ்டி என்ன ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறீங்களோ இன்ட்டு 10 மடங்கு தான் உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ், அல்லது சம்மர்ஸுடனுடைய 105 மடங்குங்க. சரிங்களா? வித்து போனஸோடு கொடுப்பாங்க. எந்த வருஷம் இறக்குறாங்களோ அது வரைக்கும் சேர்ந்துருக்கிற போனஸோடு கொடுப்பாங்க. இது 3ல் எது அதிகமோ அது கொடுப்பாங்கிறத வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் காமனான டெத் கிளைமு இப்போ வரக்கூடிய பாலிசிகளுக்கெல்லாம் ஐஆர்டிஏ வந்து ரூல்ஸ் போட்டிருக்குதுங்க. சரிங்களா? அவங்க ஐஆர்டிஏ கண்ட்ரோல் தான் எல்லாமே நடக்குது. அதனால் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ்ங்கிற பாலிசி வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி பண்ணி கொடுக்குறாங்க. கேரண்டி பண்ணி கொடுக்கும்போது நம்ம வந்து நம்பி பாலிசி இருக்குது. எந்த பாலிசியும் நம்ம நம்பி எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து கேரண்டீடு அடிஷன், கேரண்டீடு போனஸு, கேரண்டீடு ரிட்டன், கேரண்டீடு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்களோ, பாண்ட்லேயே போட்டுருவாங்க இந்த விஷயமெல்லாம். சரிங்களா? அந்த மாதிரி பாண்ட்லாம் போட்டு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியுடைய பாலிசிலாம் நம்ம தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஏன்னா வந்து ஐஆர்டிஏ கண்ட்ரோலில் வரனால அப்படி ஒரு டைம் ஒன்ஸ் வந்து அந்த பாண்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியாதுங்க. அது வருமா வராதாங்கிற டவுட்லாம் நம்மளுக்கு வர தேவையில்லை. ஆகவே இந்த சஞ்சய் ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த சேவிங்ஸ் பாலிசி வித்து என்டோமெண்ட் அண்ட் ரிஸ்க் கவரேஜ் பாலிசி வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பாலிசி. இது ஒரு ஹோல் லைஃப் பாலிசியாக யூஸ் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் பாலிசியாக யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன்ஸுடைய வயசை கால்குலேஷன் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் ஒரு இன்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுடைய காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அருமையான பாலிசி தான் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கடந்த லாஸ்ட்டு 3 வீக்ஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இந்தியா ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு பாலிசிங்க. இந்த பாலிசி தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய இமெயில் முகவரிக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். info@funlu.in இமெயில் முறைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். www.funlu.in. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க youtube.com/funlu அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த ஃபன்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். funlu.comங்கிறது எல்லா வகையான ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய, மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு பாலிசி. இது வரைக்கும் இந்த பாலிசியை பற்றி எத்தனை வச்சுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நண்பர்களே, இந்த பாலிசி எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த பாலிசி வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செஞ்சு தரப்படும். அதுவும் இல்லாமல் என்ஆர்ஐ பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. என்ஆர்ஐ பீப்புள் நீங்கள் அங்கேருந்தே இந்த பாலிசி எடுக்க முடியும். அதனால் என்ஆர்ஐ பீப்புள் ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ் பாலிசி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். info@funlu.in முகவரிக்கு இமெயில் அனுப்புங்க. ஃபன்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் தகவல் ஒரு பயனுள்ள அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம். இந்த பாலிசி பற்றி உங்களுக்கு கமெண்ட்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். funlu.in